ஓம் ஸ்ரீ சாய்ராம். பிப்ரவரி 27, 2024. சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். வெகுஜன பஜனையில் பாடும்போது அனைவரும் எளிதில் பங்கேற்கும் வகையில் பாடல் இருக்க வேண்டும். பஜனையின் போது ராகம், தாளம் போன்றவை அனைவரும் பின்பற்றும் வகையில் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு அறிமுகமில்லாத பாடலை முன்னணி பாடகர் பாடினால் குழுவினர் பாடும்போது அது நன்றாக இருக்காது. உற்சாகமோ உண்மையான பங்கேற்போ அவர்களிடம் இருக்காது. அவர்களின் மனம் சிதறும். அனைத்து பக்தர்களும் ஒரு சேர பஜனையில் பங்கேற்கும் போது ஏற்படும் அதிர்வுகள் மகிழ்ச்சியையும் நல்லிசைவையும் உருவாக்கும். விசேஷ காலங்களில் வெகுஜன பஜனைகளை ஏற்பாடு செய்யும் பலருக்கு எவ்வாறான பஜனை பாடல்களை பாட வேண்டும் என்று தெரிவதில்லை. தனக்கென ஒரு தனி பாணியை கொண்டவர். தனிப்பட்ட முறையில் அவர் விரும்பியபடி பாடலாம். ஆனால் அவர் வெகுஜன பஜனைக்கு ஏற்றவர் அல்ல. பொது பஜனைகளை நடத்துவதில் சில விதிகளை கடைபிடிக்க வேண்டும். கீர்த்தனைகளை பாடும்போது ஆலாபனை செய்யலாம். ஆனால் பொதுவான சமூக பஜனைகளுக்கு அது பொருந்தாது. எனவே அத்தகைய பஜனைகளில் கவனம் முழுதும் இறைவனின் பெயரை உச்சரிப்பதிலேயே இருக்க வேண்டும். தெய்வீக அருளமுதம், நவம்பர் 8, 1986. எப்பொழுதும் இறைவனின் திருநாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால் உங்களால் ஒருபோதும் அவரை மறக்க முடியாது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்ய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.